பழனி கோயிலுக்கு, பழனி முருகனுக்கு கோவிந்தா, பழனிக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 கோடி சொத்து, முருகனின் சொத்து 2 கோடிக்கு ஆக்கைப்பு செய்யப்பட்டது. அதாவது பழனி முருகன் கோயிலையே ஆக்கை போட்டான். அந்த முருகன்லாம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? பழனி முருகனுக்கே மொட்டை போட்டான். இதுதான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கும். அதாவது சார், 1858 குப்புசாமி மணியன் அப்படிங்கிறவர் தன்னுடைய நிலத்தை 1 ஏக்கர் 40 சென்ட் 1.4 ஏக்கர் நிலம் தண்டாயுதபாணி அப்படிங்கிறவருக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணிருக்காரு. அப்படி தான செட்டில்மெண்ட் பண்ணி அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த தான செட்டில்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அந்த நிலம் வந்து முருகன் கோயிலுக்கு தான் சொந்தம். முருகனுக்கு இந்த கோயிலுக்காக நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சார், அந்த கோயிலுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேறு சமாச்சாரம் எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தான செட்டில்மெண்ட்லேயே பண்ணிருக்கார். இலவசமாக கொடுத்துருக்கார். தன்னுடைய 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை முருகனுக்கு, பழனி முருகனுக்கு, அந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்கார். இப்போ 1858 தண்டாயுதபாணி அப்படிங்கிற ஒரு பேரில் அவருடைய வாரிசு யாருன்னு பார்த்தா முருகதாஸ் திருப்புகள் அப்படிங்கிற அவங்களுடைய வாரிசு. சரி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்த வாடகை கூட்டுட்டு கொஞ்ச நாள் அது வாடகையெல்லாம் கடை வாடகைக்கெல்லாம் கீழே அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு கடைகள் விற்பதற்கெல்லாம் வாடகை விட்டுட்டு வச்சிருந்திருக்காங்க. மறுபடியும் இந்த நிலம் வந்து பல முறை கோர்ட்டுக்கு போயிருக்கு. இந்த நிலத்தை விற்க ட்ரை பண்ணிருக்காங்க. பல ஆண்டு காலமாக கீழ்கோர்ட்டிலிருந்து மேல்கோர்ட்டு வரலும் போயிருக்கு, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு வரலும் போயிருக்கு. போனாலும் இந்த நிலம் அரசுக்கு தான், அதாவது பழனி முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க 2025. அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னா சார், இந்த நிலத்தை ஏதோ ஒன்று பண்ணி இந்த கோர்ட் ஆர்டர் போட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் படி இந்த நிலத்தை சேல்ஸ் செய்யலான்ட்டு ஏதோ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிருக்காங்க. இங்கே இருக்கிற ஈஸ்வரி அப்படிங்கிற ஒரு அம்மா இதில் வந்து பழனி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ராராக இருந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு லீவ் கொடுக்குற மாதிரி லீவ் கொடுத்து, யாருங்க, ஈஸ்வரிக்கு. அந்த அம்மா வந்து திருப்பூர், அந்த அம்மாவை தான் அங்கே இருக்கணும். ஆனால் கொடைக்கானல் இருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவர், கொடைக்கானல் இருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவர் இங்கே வரார் லீவ் போஸ்டிங்கு. ஒரு நாள் முதல்வர் மாதிரி. ஒரு நாள் முதல்வர் வந்து டக்குன்னு ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் யார் ஸ்பாட்டில் இல்லையோ யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எஸ் கொடுத்து ஆர்டர் கொடுத்து நல்லா டைப் பண்ணார்ல அர்ஜுன் அந்த படத்தில். இது மாதிரி ஒரு நாள் முதல்வராக, ஒரு நாள் சப் ரிஜிஸ்ட்ராக இவர் வர்றார். வந்த உடனே மவராசை என்ன பண்ணிட்டாரு, இது எல்லாமே ஒரு செட்டிங் நடந்திருக்கு. இந்த அம்மா ஒரிஜினலாக இருக்கிற அம்மா லீவ் போட்டாங்க. யாருங்க, ஈஸ்வரி அம்மா லீவ் போட்டாங்க. சப் ரிஜிஸ்ட்ரார், ஒரிஜினல் சப் ரிஜிஸ்ட்ரார் லீவ். இவர் கொடைக்கானல் இருந்து இதுக்கோசரம் வர்றார். எல்லாம் மேற்படி என்ன பார்க்கணுமோ அதை பார்த்து கவனித்து வர்றார்.
இது ரொம்ப நாளா கோர்ட்ல கேஸ் இருக்கு. இவர் ஒரிஜினல் இங்க இருக்கிற ரிஜிஸ்ட்ரார் இல்லை, இங்க இருக்கிற ரிஜிஸ்ட்ராருக்கு தான் இதை பத்தி எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபுல்லா தெரியும். இவர் ஒன் டே முதலமைச்சராக வர்றாரு, ஒரு நாள் சப் ரிஜிஸ்ட்ரார் வர்றாரு. வந்த உடனே இது அதுவும் அந்த கோர்ட் ஆர்டர், முன்னாடி எல்லாம் கோர்ட் ஆர்டரு இது கோயிலுக்கு தான் சொந்தம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கோர்ட்டில் போய் என்னென்னமோ பண்ணிருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவர் ஐயா கொடைக்கானல் இருந்து வந்தவர் இத 2 பேர்த்துக்கு வெள்ளமண்டி சேதுபதி அப்படிங்கிற 2 பேர்த்துக்கு கரை பண்ணி விட்டாங்க. கோயில் நிலத்தை முருகனை மொட்டை போட்டு விட்டாங்க. பழனி முருகன் ஒரு இதில் மொட்டையில் இருப்பார், ஒரு இதில் அந்த கிளிகிடம் போட்டிருப்பார். ஆனால் இவங்க பழனி முருகனுக்கு கோவிந்தா அரோகரா அது போட்டாங்க. எவ்வளோ சார்? 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் ட்ரஸ்ட். இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம். அது 1858 தானமாக கொடுத்துருக்கார். அந்த பிரிவிசரி கடெல்லாம் பார்த்தாரா பார்க்கலையா, இல்லை அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உள் விளையாட்டுகள் எல்லாம் நடந்திருக்குமோ என்னமோ தெரியல. இதுக்கு முன்னாடி அங்கே கோயிலில் ஈஓவாக இருந்தவர், பழனிமலை முருகனுக்கு ஈஓவாக இருந்தவர், இந்து அறநிலைத்துறை அலுவலர். உலக முருகன் மாநாடு, உலக முருகன் மாநாடுன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற தமிழருக்கெல்லாம் ஒரு உலக முருகன் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் நிறைய எல்லா பக்கம் டொனேஷன் வந்திருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் கணக்கு ஏகப்பட்ட வசூல் வந்திருக்கு. அந்த முருகன் மாநாட்டுக்கு முருகனை அப்பயே மொட்டை போட்டு விட்டாரா இவரு. அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கலையா இங்க இருக்கிற ஈஓ யாருங்க, மாரிமுத்து அப்படிங்கிற ஈஓ சார், அந்த பழனிமலை கோயில் இருக்கிறவர். அவரு தான் இதுக்கு எல்லா வேலையும் பண்ணதா பின்னாடி இருந்து பண்ணதா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இது 6ஆம் தேதி 2ஆம் தேதி அப்ளிகேஷன் கொடுத்துட்டாரு. இது எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, இவங்களுக்கு அது பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அது ப்ராசஸிங் இருக்கு. 6/7/26 ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. என்னது, அவங்க மேல பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க. என்ன சார், கோயில் நிலத்தை முருகன் கையெழுத்து போட்டாரா, பழனியாண்டி வந்தாரா, இல்லை வாக்குக்கான ஏதாவது வந்துச்சா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நிலம் வெறும் 2 கோடிக்கு கொடைக்கானல் இருந்து வந்த ஜஸ்டிஸ்ன்னு சொல்ல போனாங்க, ஜஸ்டின் மணிகண்டன், அவர் சார்பில் சார்பதிவாளர் கையெழுத்து போட்டு பிடிச்சிட்டாங்க. உடனே இந்து அறநிலைத்துறையிலிருந்து மவராசன் கூட ஏதோ கரெக்டாக பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இது ஒரு செஞ்ச காரியத்திலேயே இது ஒரு நல்ல காரியமாக போச்சு. யாருக்கு, சப் ரிஜிஸ்ட்ரார் லைன்லையும் அங்கே ஆணையருக்கு, பதிவுத்துறை ஆணையருக்கு, டைரக்டருக்கு தபால் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து இந்து அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த ஆணையருக்கும் தபால் போட்டாங்க. அதுக்கு அடுத்து பழனி போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியம் இதுதான். நல்ல காரியம் இதுதான்னா அதுக்கு பின்னாடி எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு மேலே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஈஓவா, பழனி கோயிலில் ஈஓவா இருந்த மாரிமுத்து அவர்களுக்கு இந்த 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு சேல்ஸ் செய்ய, விற்பனை செய்ய முழு ஒத்துழைப்பாக இருந்த, அது எல்லாம் அவருக்கு தெரியும். யாரு, மாரிமுத்து சாருக்கு, பழனி கோயில் இருக்கிறவர். அவருக்கு உடனே போன 9ஆம் தேதி ப்ரொமோஷன் வந்திருக்கு.
அடிஷனல் டைரக்டரா, இணை செயலாளரோ ஏதோ கூடுதல் இணை செயலாளரா இந்து அறநிலைத்துறைக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு எல்லாமே பின்புலத்தை கூட்டி கழிச்சு பெருக்கி வகுக்கும் போது இது ஒரு பெரிய சதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனைத்து ஊடகங்களும் இதை ஒரு செய்தியாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் அவர்களும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் கூட்டா அறிக்கை விடுறாங்க. தப்பு செஞ்சவனை நாங்கள் தண்டனைக்கு உட்படுத்தி விட்டோம், அவரை மணிகண்டனை எஸ் கொடுத்துட்டோம். இவர் ரமேஷ் சார் என்ன சொல்றாரு, அமைச்சர், நாங்கள் யாரையும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். ஏதோ கோர்ட்டு டைரக்ஷன் வச்சு அவர் பண்ணிட்டாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டோம் சார். இப்போ இவ்வளவு பெரிய சேல்ஸ் வந்திருக்கும் போது டிஆர்ஓக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஆர்ஓக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது பழனி கோயில் சம்பந்தப்பட்டதோ அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறதுனால இது அமைச்சரை அமைச்சருக்கு இது அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ குமரகுருப்பன் அப்படின்னு சொல்லி அவர் தான் இப்போ இரண்டுக்கும் டைரக்டர் செக்ரட்டரியாக இருக்கார். யாருக்குங்க? இந்து அறநிலைத்துறைக்கும் பத்திரப்பதிவுக்கு ரெண்டுக்கும் அவர் தான் செக்ரட்டரியா. முன்னாடி ஒரு பத்திரப்பதிவுத்துறையில் ஃபுல் இன்சார்ஜாக இருந்தார். யாருங்க? பத்திரப்பதிவுத்துறையில் அவர் தான் டைரக்டராக இருந்திருக்கார். இப்போ ரெண்டுக்கும் சேர்ந்திருக்கார். அவருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் மேல்மட்டம் வரை அமைச்சரிலிருந்து அங்கே செக்ரட்டரியிலிருந்து இங்கே இந்த சைடில் இது அமைச்சர் லோகேஷ் சாருக்கும் அத்தனை அதிகாரிகளுக்கும் இது உடந்தையாக இருக்கும் என பத்திரிகைகள் எழுதுகின்றன. நான் சொல்லு சார், பத்திரிக்கை சொல்லுது. அது கோர்ட்டில் வேற போயிருக்கு. பார்ப்போம் இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள். இவ்வளவு பெரிய நான் லஞ்ச பணத்தை கையில் தொடமாட்டேன், தொட வேண்டிய அவசியம் இல்லை, தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னெல்லாம் வசனம் பேசுகிறாரு முதலமைச்சர். அவருடைய நெருங்கிய நகமும் சதையாக இருக்கிற ரமேஷ் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டில் இருக்கிறார். இவரை பற்றி விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? பழனி கோயிலுக்கே, பழனி முருகனுக்கே மொட்டை போட்டீங்க. பழனி முருகனுக்கு மொட்டை போட்ட ஒரு நம் ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுடைய அமைச்சர் இருக்கிறார். தமிழக மக்கள் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? ஓட்டு போட்ட மக்களெல்லாம் இதற்கு என்ன பதில் கூறுவார்கள் என தெரியவில்லை. இது போன்ற மிக முக்கியமான காணொளிகளை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.